வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா மோட்டார்ஸ் சிவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். இப்போதான் இவங்க டிமர்ஜ் ஆகி 2 குவார்ட்டர் ஆகிருக்கிறதுனால பெரிய லெவலில் நமக்கு இவங்களுக்கான வேல்யூஷன் மெட்ரிக்ஸ் இல்லை. டாடா மோட்டார்ஸ்லேருந்து பேசஞ்சர் வெஹிக்கிளை தான் பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ டாடா மோட்டார்ஸோடைய சிவியில் மேஜர் போர்ஷன் அப்படியே இருக்குது. அதனால இப்போ நமக்கு பெரிய வேல்யூஷன் மெட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் இருக்கக்கூடிய வேல்யூஷன் மெட்ரிக்ஸில் பார்க்கும்போது கரண்ட் ரேஷியோ 1.3 இது பண்ணியிருக்கிறாங்க. 1.5 இருந்தால் நல்லது. ஸோ இப்போ அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆர்ஓஇ இதெல்லாம் இனிமேல் இந்த 1 இயரில் கழிச்சு எப்படி வரும்னு பார்க்குறோம். ப்ரைஸ் டு புக் 15.5ன்னு இருக்குது. ஸோ இப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான். நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனுவல் ரிசல்ட் வரும்போது மாத்திரம்தான் நமக்கு கிளியராக நமக்கு அதில் தெரியும். ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நம்ம முன்னாடி டாடா மோட்டார்ஸில் இருந்தது. அதோட ரிலேட்டிவ் ரிட்டர்ன் நம்ம பார்க்கும்போது இப்போ 57% கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம ஃபுல்லாக எடுத்துக்க முடியாதுங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். அதனால ஸ்ட்ரெயிட்டாகவே 2026க்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 2025ல் டாடா மோட்டார்ஸ்னு இருந்தது. கை 432, லோ 306. அதாவது டாடா மோட்டார்ஸ்னு பேர் இருந்தது. இப்போ அது சிவி பிரித்தது பிறகு ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம பண்ணும்போது 2025 அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தோம்னா 432 ஹை. அது டிசம்பர் மாதம் வச்சுருக்கிறாங்க. லோ 306 நவம்பர் மாதத்துக்கு வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ 2026க்கு நமக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறோம். பிரேக் பாயிண்ட்டுங்கிறது 400. இப்போ பிரேக் பாயிண்ட்டுக்கு மேலே தான் அவன் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான். இது அப்படியே ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது R1 458லேருந்து 494, R2 514லேருந்து 526. நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி R1 R2வோட டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். R2 உடைக்கிறது கஷ்டம். அப்படி உடைச்சாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு கவனத்தில் இருக்கக்கூடியது R3 584லேருந்து 620. சப்போஸ் இவங்க கரெக்டிவ் ட்ரெண்டாக லீட் எடுத்து பிரேக் பாயிண்டான 400க்கு கீழே உடைச்சு ஒரு ஸ்ட்ராங் கரெக்டிவ் ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் S1 368, S2 274, S3 242 இந்த ப்ரைஸஸ்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி.